நடிகர் சிலம்பரசன் திரும்பவும் இந்த மாதிரி நடிக்க மாட்டாரா அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த STR49 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கிடையாது, சிலம்பரசனோட பர்த்டேக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ண ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் தான். இந்த STR49 படத்தை யார் தான் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ற வரைக்கும் நம்ம கிட்ட யாரும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதை வச்சு பார்க்கும்போது பார்க்கிங் படத்தின் மூலமா ஃபேமஸான டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த STR49 படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இவங்க ரிலீஸ் பண்ண இந்த பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட பேர் சக்திவேல். சிலம்பரசனோட பர்த்டே ஸ்பெஷலா அவர் நடிக்க போற அடுத்த 3 படங்கள்ல இருந்து பேக் டு பேக் அப்டேட் கொடுப்பேன்னு ஆபீஸ்ல சொல்லியிருந்தாங்க. இதுல எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு படம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த STR49 படம் தான். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் யாரும் தெரியாது, ப்ரொடியூசர் யாரும் தெரியாது. ஸோ இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ண இந்த போஸ்டர்ல இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த STR49 படத்தோட இந்த லுக் போஸ்டர்ல பார்க்கும்பொழுது STR ரோல் நம்பர் 49 அப்படிங்கிற ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட ஐடி கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு புக் ஒன்று கையில் வச்சிருக்காரு. அந்த புக்குக்கு நடுவில் அதில் ஒரு கத்தி ஒன்று வச்சிருக்காரு. அந்த கத்தியில் ரத்தக்கரை பழிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக காலேஜில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் இன்வால்வ் ஆகி யாரையோ ஒருத்தர் மர்டரோ இல்லை வந்து ஒரு நல்லதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தோட பண்ணிருக்கலாம்னு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கீழே வந்து அந்த தி மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த வாசகம் தான். இதுல மற்ற வார்த்தைகளை விட இந்த வாண்டட்ங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அது காரணம் மேபி இந்த STR49 படத்தோட டைட்டில் வந்து மேபி வாண்டட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. காலேஜ் சம்பந்தப்பட்ட கதைன்னு சொன்னாலே அதுல கண்டிப்பா 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு சுத்தமா செட் ஆகாது. உதாரணமா சொல்லணும்னா ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சுத்தமா செட் ஆகாது. இவங்க மேக்ஸிமம் ஒன்று அடிச்சுக்குவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் மேக்ஸிமம் வந்து ஒன்றுக்கு செட் ஆகாம அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் மின்னலை படத்துல இருந்தே பார்த்துட்டோம். ஸோ STR வந்து இதுல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்கிறாருன்னா அதுவும் முக்கியமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நடிக்கிறாருன்னா கண்டிப்பா இதுல வந்து வேற சம்பவம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த STR49 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்ல சிலம்பரசன் நடிக்க போற அடுத்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான். அதுல வந்து சிலம்பரசன் வந்து அந்த நம்ம தம் படத்துல யூஸ் பண்ண அதே சிக்னேச்சர் ஸ்டைல யூஸ் பண்ணிருப்பாரு. போஸ்டர் பார்க்கும்போது ஸோ திரும்பவும் வந்து சிலம்பரசன் தன்னை ரீபூட் பண்ற மாதிரி ஒரு தம் மாதிரியோ ஒரு காதல் அழிவதில்லை மாதிரியோ ஒரு படத்தில் நடிக்க போறாருன்னு நமக்கு தோணுச்சு. இப்போ இந்த STR49 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது நம்மளுக்கு அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஒரு மன்மதன், ஒரு காதல் அழிவதில்லை, ஒரு தம் இந்த மாதிரியான கதைக்களங்கள் தேடி வந்து நடிக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு வர யங் டைரக்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ரசிகரா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் பாய் அப்படிங்கிற அந்த ஒரு பேஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்டரும் வந்து இப்போதைக்கு வந்து தனக்கு பிடிச்ச ஹீரோவை வந்து நடிகரா நடிக்க வச்சு படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிலம்பரசன் திரும்பவும் வந்து காலேஜ் லைஃபை பேஸ் பண்ணி நடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியில இருந்து நடிக்க போறாரு. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுதுன்னு தோணுது. இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆனதுனால இது வந்து சிலம்பரசன் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.